ஐயோ இல்லை இன்னும் அதை விட ஒன்று பெருசாக கிடக்கு. அந்த விடியா கூட்டி விடு. கூட்டி விடுறா. ராமினி எங்கே வந்து போகிறது? இல்லை ஒரு பிராமின் ஒன்று இருக்குப்பா. கிடைக்குதான் ரெண்டு கிடக்கு. ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று. சரி அப்படியே தூக்குங்க. பிச்சு பிராம தூக்குங்க. தூக்குங்க. கொடுங்க. இந்த எகுனையை விட்ரும். 3 பேர் தூக்குற அளவுக்கு 100 கிலோ இருக்கும். மீனை விட மண்ணு தான் அதிகமாக இருக்குது. ஐயோ ஐயோ இல்லை இல்லை இங்கிட்ட அடிச்சது அங்கிட்ட அடிக்கிறது. முள்ளுறா எடுறாது இதானே கெடுத்ததே குத்தி கெடுத்துறான். எல்லாம் பிராமின் கண்ணு. இது பிராமின். அவ்வளோதான் அடி எல்லாம் போயிருமே. ஏய் இந்த கல்லுக்குள்ள பதுங்கிருக்கடா. எவ்வளோ இருக்கு? நிறையா இருக்குது. ஏய் இரு இங்கே நிறையா இருக்கு. திறந்து விட்டுறான் அப்படியே வச்சுக்க. இதுதான் நாட்டு கிளுத்தி மீன். இது வந்து ஒரு கேட்பீஸ் வகையை சேர்ந்த ஒரு மீன் தான். இது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நன்னீர் ஓடைகள், கம்மாய்கள், குளங்கள், வயல் வாய்க்கால்களில் நம்ம வந்து பரவலாக இதை பார்க்கலாம். இது நம்மளோட ஒரு நேட்டிவ் மீன் இனம். இது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா 30 கிராம் இடம் வரைக்கும் தான் வளரும். இந்த மீனை அடையாளம் கண்டுறது ரொம்பவே ஈஸி. இதோட வால் வி ஷேப்பில் இருக்கும். இதுக்கு செதுகளே இருக்காது. இதோட மீசை போன்ற உணர்வுப்பை வந்து இது வேட்டையாடுறதுக்காண்டி பயன்படுத்துது. இந்த மீனுக்கு செவிலிடையே முள் இருக்கும். இது நம்ம கையிலையோ காலையோ குத்துச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு வலிக்கும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சாம்பல் வெள்ளி நிறத்தில் இருக்கும். இந்த நன்னீர் மீன்களே மிகவும் சுவையான மீன்ல இதுவும் ஒன்று. இது பெரும்பாலும் சுத்தமான தண்ணியில தான் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் தண்ணியை நம்ம கலக்கணும்னாலே இந்த மீன் வந்து வெளியே தலையெடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மீன்கள் எல்லாம் அயல்நாட்டு மீன்கள் வருகையால அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டிருக்கு. இதோட எண்ணிக்கையும் முன்ன மாதிரி இல்லாமல் கணிசமாக குறைந்து கொண்டே வருது. 10% இருக்குடா, ஒன்றும் பிரச்சனைடா. அது பிடிங்க பாஸ், நீ திறமையா வாங்க. அவங்களாம் பிடிக்குதுடா. தப்பிச்சிருந்தா வாடாரி. இதுக்கு நம்ம ஊரில் ஹெலிகாப்டர் மீன் பேர். இதோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா சக்கர் மவுத் ஃபிஷ், அப்புறம் வந்து இதை டேங்க் கிளீனர் ஃபிஷ்னு கூட சொல்லுவாங்க. இதோட சர்வைவிங் ஸ்கில்லு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எவ்வளோ டஃப்பான கண்டிஷன்லையும் இதால் உயிர் வாழ முடியும். கிடைக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இது கூட போட்டி போட முடியாமல் நம்ம ஊரில் உள்ள மீன்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட தோல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம ஊரில் உள்ள வேட்டையாடு உயிரினங்களால் இந்த மீனை வேட்டையாட முடியாது.
இந்த வருஷமே இவ்வளோ இருக்கே, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்தால் கம்மாயில் இந்த மீன் தான் இருக்கும். ஏறேன் ஏறேன் ஏறேன். முத்தத்தண்டியாக இருக்குது. அதை கூட பெருசாக அந்த கச்சா வேணுமா? கச்சா சும்மா ரெண்டியாக இருந்தால் அது பிராண்ட் ஐயோ ஒன்றும் பெருசாக கிடக்கு. பாட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுண்ணா. பிராமின் இருந்துச்சுன்னா இல்லை பிராமின் 2 3 கிடக்கு வரக்கப்பா. அந்த பொறுப்பு தான் ரைட் ஓகே. என்னண்டு அடி பண்ணுவோம் அந்த போனால ஏன் ஐயோ இல்லை இன்னும் அதை விட ஒன்று பெருசாக கிடக்கு. இவ்வளோ பெருசு நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. கழிக்கிறா நீ கழிக்கிறா டேய். தம்பி அதுக்குள்ளெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கப்பா. ஒரு நாளில் 1000 கிடக்கா? அதோட குழந்தையும் ஒன்று கிடக்குதாடி. ஏன்னா சார் இங்கே வந்துடுறா. போதுமே ஏப்பா போதுமே. நீ என்ன அவ்வளோதானே தண்ணியா இல்லை இது என்னுடைய என்ன லவுக்கு எப்படிங்க? ஏன்னா இதாகும் சவுண்டு பற்றியில இல்லையா? இது எப்படி வெளியில் கிடத்தானுமே பிராமின் பிடிப்போம். பிராமின் ஊற பறப்போம். கச்சாங்க தங்க கச்சால கொண்டாங்க. எங்கிட்டு வாங்க எங்கிட்டு வாங்க. அடிச்சுன்னா வாயெல்லாம் உடஞ்சிருப்பா அது. இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன். இந்த மீன் முதல்ல ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தது. நைல் ரிவர் போன்ற பெரிய நதிகளில் தான் இயற்கையாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இது வேகமாக வளரும், அதிக லாபம் விற்கலாம்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்தாங்க. இது ரொம்பவே தப்பாக முடிஞ்சிருச்சு. மிக நீளமான உடல், கூர்மையான தலை, அப்புறம் மீசை போன்ற உணர்வுறுப்பு. இதனால் நீர் இல்லாமல் கூட சில நேரம் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. நிலத்தில் உள்ள காற்றை கூட இதால் சுவாசிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது கொடூரமாக வேட்டையாடும். சின்ன மீன்கள், முட்டைகள், தவளைன்னு எதையும் விட்டு வைக்காது. இதனால உள்ளூர் மீன்கள் எல்லாமே அழிவின் விளிம்புக்கு செல்லுது. இது எந்த மாசடைந்த சூழல்லையும் பார்த்தீங்கன்னா குறைந்த ஆக்சிஜன் உள்ள தண்ணியில் கூட இதனால் வாழ முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா சாக்கடையில் கூட இதால் வாழ முடியும். இது குறைஞ்சபட்சம் 20 to 30 கிலோ அசால்ட்டாக வளரும். இதோட ஆபத்தை ஒன்று தான் இந்தியா கவர்மெண்ட் வந்து இந்த மீனை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இதையும் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கிளீனர் மீனையுமே பேன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த மீனை நம்மளால சாப்பிட முடியாது. இதை அழிக்கிறது தான் ஒரே வழி. இந்த மீன் ரொம்ப மாசடைந்த சூழலில் வாழ்றதுனால இதோட உடம்புல பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அதிகமாக பேராசைட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பேராசைட்லாம் நம்ம ஒழுங்காக வேக வைக்காம சாப்பிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகளை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. இறைச்சதே நல்லதா போச்சு. இயற்கை சமநிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆனால் அந்த இடத்துக்கே சம்மந்தம் இல்லாமல் அயலக உயிர்கள் வந்து அந்த சமநிலையை மாற்றும் போது அதன் விளைவுகள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருக்கும்.